ஏற்கனவே தேர்தலை எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையின் கீழ் தேசிய ஜனநாயக கூட்டணி சந்திக்கும் சொல்லிட்டாரா இல்லையா? சொல்லியாச்சு. இப்ப இதுக்கு அப்புறமும் இது சர்ச்சை கூட்டணி அரசு வருமா? கூட்டணி அரசு வந்தா என்ன பெரிய தப்பு? எனக்கு இதுதான் எனக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்கு. எல்லா ஊர்லயும் கூட்டணி அரசு இருக்கு, தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கக்கூடாது. பக்கத்து கேரளால இருக்கு, ஆந்திரால இருக்கு, கர்நாடகால முன்னாடி இருந்துகிட்டு இருந்துச்சு. என்ன மகாராஷ்டிரால இருக்கு, என்ன நடக்கும்? உத்தரப்பிரதேசத்துல இருக்கு, பீகார்ல இருக்கு, ஜார்க்கண்ட்ல இருக்கு. என்ன ஏதோ ஒரு அப்படியே குடி முடிக்க போயிடுற மாதிரி பேசுறாங்க எல்லாரும். கூட்டணி அரசு ஒத்து வராது தமிழ்நாட்டுல. அதுல இருந்தே இது ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடாக தான் நான் பார்க்கிறேன். அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, கூட்டணி விரும்பவில்லை. ஆட்சியில பங்கு அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அது பல ஆண்டு காலமாக அவர்களை வெளிப்படையாக கூறியிருக்கிறார்கள். அதை எப்படி மறைக்கணும்னா, தமிழ்நாட்டுல இதெல்லாம் ஒத்து வராது, தமிழக மக்கள் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க, அதுக்காக வாக்களிக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. பட் எல்லோருக்கும் தெரிந்தது, இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நிலைமை. ஆனால் இன்றைய சூழல் மாறி இருக்கிறது. அதிமுக செல்வி ஜெயலலிதா இருந்த போது இருந்த அதிமுக கிடையாது. அவர்கள் பலவீனம் அடைந்திருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் தான் இன்று. பிளஸ் அவங்களுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி. அந்த கூட்டணியை விட்டுட்டு வெளியே வரா மாதிரி நிறைய கட்சிகள் இந்த நேரம் வரை நமக்கு தெரியவில்லை. திமுக கூட்டணியில எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி யுனைடடா தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ரியாலிட்டி என்ன இன்றைய சூழல் இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் தான் உங்கள் அரசியல் அமைய வேண்டும். இன்னைக்கு அதே மாதிரி நாங்க கூட்டணியே வைக்க மாட்டோம், நீங்க மட்டும் சப்போர்ட். இப்போ ரெண்டாவது விஷயம், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு கட்சி கூட, திமுக கூட்டணி கட்சி 5% வாக்குக்கு மேல வாங்கக்கூடிய கட்சி கிடையாது. அது எல்லோருக்கும் தெரியும். காங்கிரஸ் கடைசி வாட்டி தனியா போட்டியிடும் போது 4.8% என்னமோ வாங்கினாங்க. அதுவும் இப்ப இருக்காங்கிறது சந்தேகம். சோ எல்லாம் மிகவும் சிறிய கட்சிகள் வாக்கு வங்கி சதவீதத்தின் அடிப்படையில். வேற இங்க பிஜேபி சமீபத்துல நீங்க 11%ங்கிறது ஏத்துக்கல, அப்ப கூட ஒரு 7%, 8% வாங்கின கட்சி தானே இது. ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி வந்தா அவர்களுக்கும் சுமார் 4-5% வாக்கு வங்கி இருக்கும். இப்போ சிபிஐ, சிபிஎம், விசிகேயும் பாஜகவும் எப்படி ஒப்பிட முடியும்? உங்களுக்கு பாஜக பிடிக்காது, சரி, பாஜக பிடிக்காததுனால அவர்கள் 11% வாங்கலன்னு சொல்ல முடியுமா? ரைட்டா? சோ நான் என்னுடைய வாதம் என்னவென்றால், கூட்டணி ஆட்சி என்பதற்கு தமிழ்நாடு தயாராக வேண்டும். அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கிட்டத்தட்ட உறுதியாக என்னுடைய கருத்து ஒரு கூட்டணி அரசுதான் அமையும்.